ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்குமே யெகோவாயீரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்குமே யெகோவாயீரே. எந்தன் வாழ்க்கை இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே, ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் எவ்வளவு புதியவைகளாக இருக்கிறது. இந்த புதிய கிருபையினால் எங்களை நிறைத்துக் கொள்ளும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. பாடுகிற பாடல்கள் ஆராதனைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பாடி துதிக்க ஆராதிக்க ஆமென். உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர்கள் கிருபை செய்வீராக. ஜெபங்களுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உன்னத நாமம் மாத்திரம் மையப்படட்டும். ஆமென். வந்திருக்கிற யாவருக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற யாவரையும் துரிதப்படுத்தி ஆயத்தப்படுத்தி சீக்கிரமாக கொண்டு வாங்க. தடைகள் நீங்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென். இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆமென் நாம் இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் புது பலன் தந்து நம்மை நடத்துகிறவர், புது கிருபையால் நம்மை நிரப்புகிற தேவன். ஆமென். அப்படியா இந்த ஆசீர்வாதமான மாதத்திலும் கூட இந்த முதல் நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆமென் புது பலன் தந்து புது கிருபையால் நம்மை நிறைத்து நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே அந்த விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்திற்குள்ளே நாம் ஆராதித்து கொண்டே பிரவேசிக்கலாம். Praise the Lord. Hallelujah. இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். புது பலன் தந்து நடத்துவார், புது கிருபையால் நிரப்புவார். புது பலன் தந்து நடத்துவார், புது கிருபையால் நிரப்புவார். அவன் இந்த நாளை ஹல்லேலூயா காண செய்தார்,
ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளை அல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். துருவை துரத்துவார், எதிர்பார்க்கும் நன்மைகளை தந்திடுவார். பாடுவோம். எதிர்க்கும் சத்துருவை துரத்துவார், எதிர்பார்க்கும் நன்மைகளை தந்திடுவார். ஆமென். இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென். இந்த நாளை அல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். சௌக்கியமும் ஆரோக்கியமும் தந்திடுவார், பரிபூர்ண சமாதானம் தந்திடுவார். ஆமென். சௌக்கியமும் ஆரோக்கியமும் தந்திடுவார், பரிபூர்ண சமாதானம் தந்திடுவார். இந்த நாளை அல்லேலூயா நன்றியோடு ஆமென் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளை அல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். எதிரியின் ஆயுதத்தை அழிப்பாரே, எந்த தீங்கும் அணுகாமல் காப்பாரே. எதிரியின் ஆயுதத்தை அழிப்பாரே, எந்த தீங்கும் அணுகாமல் காப்பாரே. இந்த நாளை அல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு சொல்லுவோமா ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளை அல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். கோடா கோடியாய் பெருகுவார், குறைவில்லாமல் நீ வாழ்ந்திடுவார். ஆமென். கோடா கோடியாய் நீ பெருகுவாய், குறைவில்லாமல் நீ வாழ்ந்திடுவார். இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென். இந்த நாளை அல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? அல்லேலூயா. புது பலன் தந்து நடத்துகிறவன், புது கிருபையால் நம்மை நிறைத்து தேவன் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதமான மாதத்தின் முதல் நாளிலே ஆமென் விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடலாம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புது பலன் தருகிறவர். ஆமென். புதிய கிருபையினால் எங்களை நிரப்புகிறவர், புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறவர். பாடி ஆராதிக்கலாமா? இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென். இந்த நாளை அல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். புது பலன் தந்து நடத்துவார், புது கிருபையால் நம்மை நிரப்புவார். பாடுவோம். புது பலன் அல்லேலூயா நடத்துவார், புது கிருபையால் நம்மை நிரப்புவார். இந்த நாளை அல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஆமென் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளை அல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு
தகப்பனே, நன்றி ராஜா. ஓ நன்றி 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 நன்றி, கோடான கோடி நன்றி, நம் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கோட கோடியாய் நீ பெருகுவாய், குறைவில்லாமல் நீ வாழ்ந்திடுவாய். பாடுவோம். கோட கோடியாய் நீ பெருகுவாய், குறைவில்லாமல் நீ வாழ்ந்திடுவாய். இந்த நாளை ஹல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஆமென் ஸ்தோத்தரிப்போம். சொல்லுவோம். இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா கொஞ்ச நேரம்? எல்லாரும் சுதந்திரம் பண்ணி கர்த்தரை மையப்படுத்துவோம். கௌரி பல பரதன பௌஷி அந்தர பரதி பபா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சௌக்கியமும் ஆரோக்கியமும் தந்திடுவான், பரிபூர்ண சமாதானம் தந்திடுவான். இதுதான் நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை இதுதான். ஆமென். சௌக்கியமும் ஆரோக்கியமும் பரிபூர்ண சமாதானம், சௌக்கியமும் ஆரோக்கியமும் தந்திடுவான், பரிபூர்ண சமாதானம் தந்திடுவான். இந்த நாளை காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். பாடுவோம். இந்த நாளை ஹல்லேலூயா காண செய்தார், நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆமென். நம்புவேன் இயேசுவை. கர்த்தரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் கைவிடுறதில்லை. ஹல்லேலூயா ஆமென். பாடி கர்த்தரை ஆராதித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். கரங்கள் உண்டெனக்கு ஆத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் ஆண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் ஆண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆமென். நம்புவே இயேசுவை. மீண்டும் நம்புவே இயேசுவை. ஆமென். நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடி என்னை பறக்க நேசருதான் ஜீவித்திடுவே. நேசத்தோடி என்னை பறக்க நேசருதான் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை. ஆமென். நம்புவே இயேசுவை. பாடுவோம். நம்புவே இயேசுவை.
Lord. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை. ஆமென். நம்புவேன் இயேசுவை. பாடுவோம். நம்புவேன். ஹல்லேலூயா. Thank you Lord. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பாடுவோம். நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். Praise the Lord. ஆமென். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. ஆமென். Praise the Lord. காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஓ ஆமென். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Thank you, hallelujah, hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Lord. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கரங்கள் உண்டெனக்கு காத்திடுமா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுமா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் காண்பிடுவேன். அல்லேலூயா. பாடி அலைகளை நான்
உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். Praise the Lord. அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர். எங்களோடு கூட இருக்கிறீர். கடந்த மாதங்களெல்லாம் எங்களோடு கூட இருந்து நீ கரம் பிடித்து வழிநடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். கண்மணி போல் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். பொழுதும் இந்த புதிய மாதத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். ஆராதித்து கொண்டே ஜெபத்தோடு பிரவேசித்திருக்கிறோம். ஜெயத்தோடு இந்த மாதத்தை முடித்து இன்னும் ஒரு புதிய மாதத்தை காண கிருபை செய்யுங்க. வாக்குத்தத்த வார்த்தைகளின் ஆசீர்வாதத்திற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோமா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து பாஸ்டர் அம்மா வாக்குத்தத்த செய்தியை கொடுப்பாங்க. வாசிக்க வேண்டியதன் வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 28 வரை. எரேமியா 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 28 வரை. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும்போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்று வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். அதிலே யூதாவும் அதனுடைய எல்லா பட்டணங்களின் மனுஷரும் பயிரிடும் குடிகளும் மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களும் ஏகமாய் குடியிருப்பார்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் நித்திரை எனக்கு இன்பமாய் இருந்தது. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாயிருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க நம்முடைய கரம் உயர்த்தி கர்த்தருக்கு மேன்மைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் கூட தேவனாய் கர்த்தர் நம்ம எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலும் கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். இது ஒரு புதிய மாதம், அப்படி தானே? அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். புதிய மாதத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாங்க. வருஷத்தை ஆரம்பித்தோம்ல, 25வது வருஷத்தை ஆரம்பித்தோம். பாதி வருஷம் ஆயிடுச்சு, முடிந்து போய்விட்டது. ஸ்தோத்திரம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். 6 மாதங்களை முடிக்கும்படி கிருபை செய்த தேவன் இந்த புதிய மாதத்தையும் அவர் தமது நன்மையினால் நிரப்புவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த புதிய மாதத்திற்குள் உங்கள் யாவரையும் நான் அன்பாய் வரவேற்கிறேன். கர்த்தர் தான் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இகபராக ஆசீர்வாதங்கள் யாவற்றினாலும் ஆண்டவர் உங்களை நிரப்பட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளில் கூட நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். அந்த வசனத்தினுடைய
ஒரு வசனத்தை இந்த மாதத்தினுடைய தியானத்தின் வசனமாய் எடுத்துக்கொண்டு நாம் தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்கிறாங்க ஆண்டவர்? நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன, நான் 2-3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறீங்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. நாளில் கூட நம்ம எல்லாம் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் 1ஆம் நாளில் ஆவியானவர் நமக்காக என்ன வார்த்தையை, என்ன வசனத்தை, ஒருவேளை வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எவைகளை நமக்காய் கொடுக்கிறாரோ என்கிற வாஞ்சியோடு தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். அப்படி தானே? ஆமேன், ஸ்தோத்திரம். நிச்சயமாய் வாஞ்சி உள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்திப்படுத்துகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லிக்கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 31வது அதிகாரத்தினுடைய அந்த 25வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது 2 விதமான காரியங்களே ஆண்டவர் சொல்கிறத நம்மால் பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை பார்க்கிற பொழுது நான் சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன், நான் நிரப்புவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இது வருஷத்தினுடைய 7வது மாதம். 7 என்று சொன்னால் அது பூரணத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. பாடல் பாடும்பொழுது கூட என்ன பண்ணோம்? சௌக்கியமும் ஆரோக்கியமும் தந்திடுவார், பரிபூர்ண சமாதானத்தை தருவார் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். அதே போல் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வேன். இதே வார்த்தையை தான் பாஸ்டர் சொன்னாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்ணும்போது அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். அந்த வார்த்தைகள் வசனம் சபைக்கு நேராக வருகிறதற்கு முன்பாக அதனுடைய முன் அடையாளமாக எனக்கு இந்த வார்த்தை உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் ஜெபிப்பேன். அதே போல் காலையிலிருந்து கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் 7 என்கிறதான எண் நம்மெல்லாம் பார்க்குறதில்ல. ஆனால் பொதுவாக 7 என்று சொன்னால் அது என்னவாம்? பரிபூரணம், பூரணம், பரிபூரணத்தை அது குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் அதை பார்க்கிற பொழுது பிளென்டினஸ் என்று சொல்லப்படுகிறது, அடுத்தது அபண்டன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட பல வார்த்தைகள் அந்த சம்பூரணத்திற்கு இன்னும் பலவிதமான வார்த்தைகள் அதற்கு அர்த்தமாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது பிளென்டி என்று சொன்னால் அதிகப்படியான, அளவுக்கு அதிகமான. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் எப்படி இருக்கும்? அளவுக்கு அதிகமாக தான் கொடுக்கும். ஆண்டவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொடுத்து காண்பித்து, அப்படி கண்ணில் காண்பித்து எடுக்கிற தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். அவர் எப்படி செய்வாராம்? நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அது என்ன பண்ணுமாம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழுமா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் பாத்திரம் என்ன பண்ணுகிறதாம்? நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணலாம்? நிரம்பி வழிக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன செய்றாங்க தெரியுமா? நம்மை சம்பூரணம் அடைய பண்ண போகிறாங்க. ஸ்தோத்திரம். அளவில்லாத நன்மைகளினாலும் அளவில்லாத ஆசீர்வாதங்களினாலும் எதிர்பார்த்திருக்கிறதற்கும் மேலாக ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் நினைத்திருப்போம் ஒன்றை, நாம் வேண்டிக் கொள்வோம் ஒன்றை, அவை இரண்டும் இல்லாத வேறு ஒன்றை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் வசனம். கர்த்தர் சொல்கிறார், நான் சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன், நான் அவர்களை நிரப்புவேன் என்று சொல்லி. யாரை சம்பூர்ணம் அடைய செய்கிறாங்களாம்? விடாய்த்த ஆத்துமாவை, விடாய்த்து போன நிலைமையில் இருக்கிற ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விடாய்த்தல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? விடாய்த்து போன நிலைமை என்று சொன்னால் அது வறட்சியை காண்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வறட்சியான நிலைமை தான் விடாய்த்து போன நிலைமை என்று. ஸ்தோத்திரம். அதுபோல தொய்ந்த என்று சொல்லுகிற பொழுது
அது துக்கத்தை குடிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் பார்க்கிற பொழுது தொய்ந்த என்று சொல்கிற இடங்கள் எல்லாம் சாரோ என்று சொல்லி தான் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது துக்கத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. துக்கம் என்கிறது வருகிற பொழுது தொய்வு உண்டாகி விடுகிறது. ஸ்தோத்திரம். ஆனால் வசனத்தில் பார்க்குறோம், நான் விடாய்த்த ஆத்துமாவை என்ன பண்ணுவேன், சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் என்று சொல்லி. விடாய்த்த நிலைமைகள் நமக்குள் அநேக நேரங்களிலே உண்டாகிறது. வறட்சி என்கிறதான நிலைமை நமக்குள் பல நேரங்களிலே ஏற்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களிலே அது ஒன்றுமில்லாமையாகவும் வெறுமையாகவும் காணப்படுகிறது. உலக பிரகாரமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உலகத்திலிருந்து வருகிறதான எல்லா காரியங்களை மாத்திரமல்ல, நம்முடைய சகல விஷயங்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற, கர்த்தரை அறிந்து கொண்ட, கர்த்தருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்களிலே எத்தனை அதிகமான வறட்சியான நிலைமைகள் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். உலர்ந்த நிலைமைகள் இந்த நாளிலே ஆண்டவர் சம்பூர்ணம் அடைய செய்ய போகிறார். உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். வறட்சியான நிலைமைகள் எல்லாம் செழிப்பாய் மாற வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் என்ன செய்கிறார், விடாய்த்து போன ஆத்மாவை ஆண்டவர் சம்பூர்ணம் அடைய செய்ய போகிறார். ஒன்றுமில்லை என்று சொல்லிக் கொள்ளுகிற, ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இது முடியாத சூழ்நிலை என்று சொல்லி ஒருவேளை நாம் ஒதுக்கி வைத்திருப்போம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வறட்சியான நிலைமைகள் அது எதுவாக காணப்பட்டாலும் இந்த நாளிலே தானே கர்த்தர் அவைகளை சம்பூர்ணம் அடைய செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சம்பூரணமான காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுக்குறாங்க. அந்த வார்த்தைகள் ஒன்றும் என்னாகிறதில்லை, அது வெறுமையாக திரும்புகிறதில்லை, அது கிரியை செய்துதான் திரும்பும் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் அது நம்மிடத்தில் கிரியை செய்கிறதை நம்மால் காண முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசிக்கணும். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை, வாக்குத்தத்த வசனம் ஒன்று நம்ம தியானிப்போம். அதோடு அது போய்விடக்கூடாது. அந்த வாக்குத்தத்த வார்த்தையை இந்த மாதமெல்லாம் நம்ம ஒவ்வொரு செயல்களிலும், நம்முடைய ஜெபங்களிலும், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை சொல்லி ஜெபிக்க வேண்டும். கடந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? நான் உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த வசனத்தை தியானித்துள்ள கடைசியாக. ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெருக்கத்தை கொடுத்துருக்கிறாரா? நான் அறிந்து கொண்டேன். நான் ஒவ்வொருவரையாக யோசித்தேன். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் கர்த்தர் பலவிதமான ஆசீர்வாதங்களை பெருக பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். ஒருவேளை எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியத்திலெல்லாம் பெருக்கத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி. ஆமேன். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தா அந்த வார்த்தையை சும்மா ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, ஏதோ 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லணும், ஒரு வசனத்தை சொல்லணும், அதற்காக ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் அது ஆமேன் என்று தான் இருக்குது. அதனால் அது அப்படியே என்ன பண்ணும், நடக்கும். ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்தபடியால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்றார், விடாய்த்து போன நிலைமையில் இருக்கிறோம். பல நேரங்களில் பலரிடத்துல பேசுகிற பொழுது பல வார்த்தைகள், சோர்வுக்குள்ளான வார்த்தைகளை பேசுவாங்க. என்னால் முடியலை, இது எனக்கு மிஞ்சின காரியமாக இருக்கிறது, நான் இதை எப்படி செய்ய போகிறேனே எனக்கு தெரியலை, இன்னும் வருங்காலங்கள் எப்படி இருக்குமோ தெரியவில்லை என்று சொல்லி விடாய்த்து போன நிலைமையிலே தங்களுடைய ஆத்மாவையும் தங்களுடைய வாயின் வார்த்தைகளையும் சொல்ல கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்டதான நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆத்மாவையும் தொய்ந்து போனதான, விடாய்த்து போனதான ஆத்மாவை கர்த்தர் சம்பூர்ணம் அடைய செய்ய போகிறாராம். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிப்போம். விடாய்த்த நிலைமை இருக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கு ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கு ஆண்டவரே, விடாய்த்து போன நிலைமைகள் இருக்குது ஆண்டவரே, இன்னும் பல எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நடக்காமல் இருக்குது ஆண்டவரே, விடாய்த்து போன நிலைமைகள் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் விடாய்த்து போனார்களா? ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் வைத்திருந்தான். சிக்லாக் என்று சொல்லுகிற இடத்துல எல்லா அவனுடைய ஆட்களோடு கூட அவனை எல்லாராலும் விரட்டப்பட்டு துரத்தப்பட்டு தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருந்தான ஒரு மனிதன் ஒரு இடத்துல போய் சிக்லாக் என்று சொல்லப்படுகிற இடத்துல கொஞ்சம் மனிதரோடு கூட அவன் தங்கிடுறான். இன்னொரு அந்த நாட்டின் ராஜாவுக்காக போய் யுத்தம் செய்யும்படியாய் போய்விட்டு அவன்லாம் வெற்றியாய் திரும்பி வருகிற பொழுது அந்த இடம் எப்படி காணப்பட்டதாம்? வெறுமையாய் காணப்பட்டது. ஒன்றுமே இல்லை. மகிழ்ச்சியோடு கூட தன்னுடைய இடத்திற்கு வருகிறான். வந்து பார்த்தால் தான் குடியிருந்த இடத்தில் இருந்த ஒன்றுமில்லை, வீடுகள் இல்லை, எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தன. மனைவிகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை. தன்னோடு கூட வந்தவங்களாம் என்ன பண்ணாங்க?
அவனிடத்தில் கல்லெறிய போனார்கள். ஸ்தோத்திரம். அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்று சொல்லி. இப்போ எத்தனை அதிகமான வேதனை பாருங்க. ஒரு வெற்றியோடு கூட திரும்புகிறார், ஆனால் வாழ்க்கையில் என்ன இல்லை, காணப்பட முடியவில்லை. விடாய்த்து போனதான நிலைமை காணப்பட்டது. அந்த அந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் நம்ம எடுத்து வீட்டில் போய் வாசித்து பார்க்குற பொழுது அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் விடாய்த்து போனார்கள் என்று சொல்லி. அவங்க விடாய்த்து போன பொழுது அது அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன உண்டாயிடுச்சு தெரியுமா? அவங்கள அந்த யுத்தத்துக்கு அவங்கள போய் தன்னுடைய பொருட்களை மீட்டுக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய சொத்துக்கள் என்று சொல்லப்படுகிற மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவனுடைய ஆடு மாடுகள் முதலானவர்களை மீட்டுக்கொள்ள முடியாமல் விடாய்த்து போனவர்கள் அங்கேயே தங்கிவிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் அவன் என்ன பண்ணாராம், திடப்படுத்தினார் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி. இந்த திடம் எங்கிருந்து வந்தது? ஸ்தோத்திரம். விடாய்த்து ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற தேவன் அந்த தாவீதுக்குள் அப்படிப்பட்டதான ஒரு திடத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் போய் தனக்கு உண்டான ஒன்றையும் விடாமல் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணானாம், திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் விடாய்த்து போனாங்க. விடாய்த்து போன சூழ்நிலை ஒரு மனிதனுக்குள் உண்டாகும். அது ஒருவேளை நான் எனக்குள் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. எந்த சூழ்நிலையில் திரும்பி பார்த்தாலும் நமக்கு விடாய்த்த சூழ்நிலைகள் காணப்படுகிறதா? தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நான் விடாய்த்த ஆத்மாவை என்ன பண்ண போகிறேன், சம்பூர்ணம் அடைய பண்ண போகிறேன் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த மாதத்தில் நான் சம்பூர்ணத்தை காணப்போகிறேன், சம்பூர்ணம் அடைய போகிறேன் என்று சொல்லி ஆமீன். கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்தி கொண்டு திடப்படுத்தி கொண்டவர்களாய் நாம் கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 23:6 சொல்லப்படுகிறது, அவர் நம்முடைய ஆத்மாவை என்ன பண்றாங்களாம், தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறாராம். நம்முடைய ஆத்மாவை அவர் என்ன செய்கிறாராம், தேற்றுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விடாய்த்த ஆத்மாவை ஆண்டவர் என்ன பண்றாங்க, தேற்றுறாங்க. அங்கே முதல்ல தேற்று. அப்படிதான் தாவீது ஆண்டவர் தேற்றினார். நீ போ ஒன்றையும் விடாமல் என்ன பண்ணுவ, பிடித்து கொள்வாய், எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் சொல்லி ஆண்டவர் அனுப்புறாங்க. ஆத்மாவை முதல்ல தேற்றின உடனே கர்த்தருக்குள் அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, தன்னை திடப்படுத்தி கொண்டார். வந்தவர்களெல்லாம் விடாய்த்து தான் போனார்கள். அவர்களோடு கூட போனதான தாவீதும் விடாய்த்து தான் இருந்தார். ஆனாலும் ஆண்டவர் திடப்படுத்தின பொழுது ஆண்டவர் சம்பூரணத்தை கட்டளையிட்டார். ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நாட்களில் பாருங்க, சங்கீதம் 63:1 பார்க்கிற பொழுது தாவீது சொல்கிறார், ஆண்டவரே, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் எப்படி செய்கிறாராம்? அதிகார வசனத்தை வாசியுங்கள். 1வது வசனம் 63:1. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது. எதற்காக? தேவனை நோக்கி பார்க்கும்படியாக. வறண்டு போன நிலம், விடாய்த்து போன நிலம் நம்ம பார்த்துருக்கணும். வெயில் காலங்களில் இப்படிப்பட்ட வயல்கள் எல்லாம் பார்க்குற பொழுது அவைகளெல்லாம் வெடித்து போன நிலைமையில் இருக்கிறத பார்த்துருக்கணும். அந்த நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றுகிற பொழுது அது தண்ணீரை வாங்கி கொள்ளும். அது எவ்வளவு தண்ணீர் எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி அது என்ன பண்ணுமா, வானத்தை பார்த்து கொண்டே காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். எப்படியாயினும் இந்த பூமியில் இந்த விடாய்த்து போன, இந்த வெடித்து போன இந்த பூமியில், இந்த நிலத்தில் மழை விழுகுமா, மழை தண்ணீர் உண்டா இருக்குமா என்று சொல்லி ஆமீன் காத்திருக்கிறது போல அவர் சொல்கிறார், என் ஆத்துமா ஆண்டவரே உண்மையே என்ன பண்ணுது, காத்திருக்கிறது ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறது, அதிகாலையில் காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் வறண்ட நிலைமை இருக்கிறது, எனக்கு வறட்சியான நிலைமை இருக்கிறது, என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை, எப்படி நடக்கும் என்று தெரியவில்லை. சிலரெல்லாம் ஆரம்பித்த உடனே ஐயோ இந்த மாதத்தில் இவையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணணுமே, இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டுமே, இதையெல்லாம் சந்திக்க வேண்டுமே, எப்படி முடியும்? ஸ்தோத்திரம். முடியும், எல்லாம் கூடும். அல்லேலூயா. கர்த்தராலே எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம். அவர் சம்பூர்ணம் அடைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 32:2 நான் வாசிக்கிறேன். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். அல்லேலூயா.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்துக்கு ஆண்டவர் எப்படி இருப்பாங்களாம்? நீர்க்காலா இருப்பாராம். விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாய் இருக்கிறாராம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒருவேளை ஒரு வெறுமையான சூழ்நிலை, ஒரு வெறுமையான நிலைமை, என்னுடைய இருதயம் வெறுமையாக இருக்கு ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய ஆத்மா வெறுமையாக இருக்குது, என் குடும்பத்தில் வெறுமை இருக்கு ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் அவைகள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது ஆண்டவரே. ஒருவேளை அந்த நினைவோடும் அந்த சிந்தனையோடும் ஒருவேளை அந்த ஏக்கத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு நாம் வந்திருப்போம் என்று சொன்னால் நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், நான் விடாய்த்த ஆத்துமாவை எல்லாம் சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நாம் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம். கர்த்தர் அவைகளின்படி நமக்கு செய்வாராக. ஸ்தோத்திரம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. அவர்கள் ஆத்மா எப்படி இருக்குமா? தொய்ந்து போவதில்லை. அவர்கள் ஆத்மா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்குமா. ஸ்தோத்திரம். விடாய்த்த ஆத்மா ஆண்டவர் எப்படி மாற்றுகிறாராம்? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிறாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாட்கள் இல்லையா? ஒவ்வொருவரையும் நம்ம விசாரிப்போம் என்று சொன்னால் நிச்சயமா என்ன இருக்கும்? பல விடாய்த்த நிலைமைகள் இருக்கும் தான். ஸ்தோத்திரம். ஆனால் இல்லை என்று நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் விடாய்த்த ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிறாரா. ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? அது செழுமையாக இருக்கும். பார்க்கும் பொழுதே தெரியும். நல்ல தண்ணீர் ஊற்றி உரமிட்டு இருக்கிறதான தோட்டத்தை பார்க்குற பொழுது அதை பார்த்தாலே செழிப்பு உண்டாயிருக்கும். அந்த செழிப்பை பார்க்கிற நமக்கும் மனதிலே மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நமக்கும் என்ன செய்கிறாங்க தெரியுமா? நம்ம ஒவ்வொருவரையும் நோக்கியும் தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுவதில்லை, இனி நீ தொய்ந்து போவதில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆத்துமாவை தேற்றி அந்த ஆத்துமாவை என்ன செய்கிறாங்களாம்? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றி இனி நீ தொய்ந்து போவதில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே விடாய்த்த ஆத்துமாவுக்கு ஆண்டவர் வந்து நீர் கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் ஆண்டவர் இருப்பார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் கூட நாம் இந்த வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். வார்த்தைகள் தியானத்தோடு நம்ம இன்னைக்கு தியானித்ததோடு அல்ல, ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லப்போம், ஆண்டவரை விடாய்த்த ஆத்மாவை நீ சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இனி நாங்கள் தொய்ந்து போகக்கூடாது. இனி எந்த ஒரு காரியமும் எங்களை தொய்வுகள் கொண்டு போய் விடக்கூடாது. எந்த ஒரு சோர்வின் அனுபவமும் எங்களுக்குள் வரக்கூடாது. எலியா தீர்க்கதரிசி கூட அப்படிதான் இல்லை, ஒரு சவால் விட்டதான ஒரு மனிதன் நான். அநேக தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தனி ஒரு மனிதனாய் நின்று என்ன பண்ணார்? சவால் இட்டார். ஆனால் ஒரே ஒரு பெண்ணின் நிமித்தமாக, ஒரு ராணியின் நிமித்தமாக என்ன பண்ணார்? போய் தொய்ந்து போய்விட்டார், சோர்ந்து போய்விட்டார். எங்கே போயிட்டாரா? சூறை செடியின் கீழாக படுத்துக்கொண்டு என் பிதாக்களை பார்க்கில் நான் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் போதுமாண்டவரே என்று சொல்கிறார். ஏனென்றால் அவ்வளவு ஒரு வறட்சியான நிலைமை. பஞ்ச காலத்துலலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். எல்லாம் பட்டினியில் இருந்தாங்க. இவர் என்ன செஞ்சாரா? ரொட்டியும் இறைச்சியும் சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டாரு. நல்ல தண்ணி கிடைத்தது, எல்லாம் கிடைத்தது. சந்தோஷமாக இருந்த மனிதன் தனி மனிதனாய் நின்று சவாலிட்டதான ஒரு மனிதனுக்குள் ஒரே ஒரு ராணிய நிமித்தமாய் தொய்ந்து போய்விட்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தொய்வுகள் நமக்குள் உண்டாகும். பல காரியங்களை எதிர்கொண்டிருப்போம். ஆனால் சில காரியங்கள் நம்மை தொய்வுக்குள்ளாய் மாற்றிவிடும். நம்ம விடாய்த்த நிலைமைக்குள் நம்மை கொண்டு போய் விடுகிறது என்று சொன்னால் நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடினாலே இந்த நாளிலே நம்ம அப்படி தான் ஜெபித்து கடந்து போகிறோம். ஆண்டவரே, விடாய்த்த நிலைமைகள் என் வாழ்க்கையில் வரலாம். ஆண்டவரே, எனக்குள் வரலாம், என் குடும்பத்துக்குள் வரலாம், என் ஊழியத்திற்குள் வரலாம். ஒருவேளை எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் அந்த விடாய்த்து போன நிலைமைகள் கடந்து போய் சம்பூரணத்தை நான் காண வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடும் தீர்மானத்தோடும் கடந்து செல்வோம். பலவிதமான சம்பூரணங்களினாலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. சகல விதமான நன்மைகளையும் நம்மை கொடுத்து நம்மை சம்பூர்ணமடைய பண்ணுகிற தேவன் என்று சொல்லி 1 தீமோத்தேயு கடைசி அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆனபடினால் இந்த நாளிலும் அப்பேற்பட்ட பரிபூர்ண சம்பூரணத்தினால ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நிரப்புவாராக. விடாய்த்த நிலைமைகள் மறைந்து போகும், தொய்ந்த நிலைமைகள் மறைந்து போகும். ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். தேவன் தாமே தம்முடைய
தம்முடைய சம்பூரணத்தினால் நம் யாவரையும் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன். ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. praise the Lord. ஸ்தோத்திரம். ஆமென். சம்பூரண ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்புகிற கர்த்தர் அவர். ஹalleluya. ஆமென். ஃபுல்னஸ், பரிபூரணம், சம்பூரணம். ஹalleluya. ஆமென். எல்லாம் நிறைவாயிருக்கிறது என்று சொல்லும்படியாக கேட்குறீங்களா? எல்லாம் நிறைவாயிருக்கிறது என்று சொல்லும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு வீட்டையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஒரு பாடல் நம்ம பாடுவோம். பாடும் பொழுது நீங்கள் காணிக்கை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போல் பாடுவோமா? Praise the Lord. Hallelujah. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட இருபையுமீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவன் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவன் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். துதி சாற்றிடுவோம். கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? பரிபூர்ண ஆசீர்வாதம், சம்பூர்ணமான ஆசீர்வாதம், குறைவற்ற நிறைவுள்ள அனுபவங்கள். ஆமென். நன்றி சொல்லுவோம். ஆமென். நன்றி சொல்லுவோம். ஆமென். நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆமென். Praise the Lord. சோதரம் 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 சோதரம். எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். தாவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென். Praise the Lord. விடாய்த்த நிலைமைகளை மாற்றி ஆமென் உங்களை பரிபூரணமடைய செய்வாராக. ஹல்லேலூயா. எத்தனை அருமையான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது பாருங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம சுதந்திரமா நம்ம எடுத்துக்கணும். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எனக்கு தான். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆமென் கர்த்தாவே எனக்கு சுதந்திரமா கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படியே கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, மீண்டும் இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை எல்லாம் ஒன்று கூடி வர செய்து உம்மை ஆராதிக்க, பாடி துதிக்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனாகி கர்த்தர்களுக்கு உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை வசனங்களை நாங்கள் தியானித்தோம்.
வார்த்தையில் எத்தனை வல்லமை இருக்கிறது. விடாய்த்து போன நிலைமையிலிருந்து சம்பூரணத்திற்கு, பரிபூரணத்திற்கு எங்களை கொண்டு வருகிற கர்த்தர் நீர். எங்களை பரிபூரணம் அடைய செய்வீராக. ஜெபங்களை கேட்டீர், உமக்கு நன்றி. பொழுதும் இந்த பிள்ளைகள் சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் தங்கள் வீடுகளுக்கு, வேலைகளுக்கு திரும்பட்டும். ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். படித்து முடித்து விட்டு வேலைக்காக பிரயாசம் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாயிருப்பவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். வர முடியாமல் தடைப்பட்டு போனவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அத்தனை பேரையும் கரம் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. உழைத்து நேசித்து பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகளையும் தசமமாக காணிக்கைகளையும் கரம் தொட்டு ஆசீர்வைத்து பலுகி பெருக பண்ணுவீராக. விருத்தி அடைய செய்வீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. இப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் சதா காலங்களிலும் வரிய வரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். Praise the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்கள் அத்தனை பேரையும் குடும்பங்களையும் சகல பிரயாசங்களையும் பரிபூரணமடைய செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ. ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.